வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மீனராசி நேயர்களுக்கான புரட்டாசி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த புரட்டாசி மாதத்தில் மீனராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன? அவர்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா காத்திருக்கிறது? இந்த ஒரு கிரக அமைப்புகளானது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா, இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றதா? இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாளினுடைய வழிபாடுகளை செய்யக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகளாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. கடந்த சில காலங்களாகவே பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்கள் பிரச்சனையும் பண பிரச்சனையும் கடன் சுமைகளையுமே பார்த்தீங்கன்னா சுமந்து வந்த நிலைகளானது இப்போது மாறக்கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மீனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுடைய வழிபாடுகளை செய்யக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனால கோவிந்தா கோவிந்தா என்ற இந்த திருநாமத்தை பார்த்தீங்கன்னா மறக்காம 3 முறை பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது ஆழ்மனதில் உங்களுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்த செய்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் வக்ரம் அடைகிறார். இதனுடைய காரணமாகவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே 3 கிரகங்களானது ஆட்சி பலம் பெறுகிறது. அந்த ஆட்சி பெறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று புதன், மற்றொன்று சுக்கிரன் மற்றும் சனி பகவான். இந்த 3 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெறுகிறது. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாதமாக அமைய போகிறதுங்க. பொதுவாகவே லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் அற்புதமான முறையில் இந்த மீனராசியில் பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்கிறார். அதனால் திருவாதிரையில் சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாய்க்கு பலம் அதிகம். எனவே உத்தியோகம் சார்ந்த விஷயங்களிலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலுமே சிறு சிறு விபத்துகளானது ஏற்படலாம். சற்று கவனமாக இருக்க வேண்டும். மீனராசியில் வக்ரம் அடையக்கூடிய சனியும் சேர்ந்திருப்பதனால சண்டை அடிக்கடி பார்த்தீங்கன்னா நடக்க வாய்ப்புகள் உள்ளது. இந்த பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஆராய்ந்து என்ன தெய்வத்தை வழிபாடுகளை செய்தால் உங்களுடைய பிரச்சனைகள் தீருமோ அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப நல்லது. அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், சச்சரவுகள், பிள்ளைகள் பிடிவாதம் என எந்த ஒரு மன வருத்தத்தில் நீங்கள் இருந்தாலுமே நிச்சயமாக அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வானது இப்பொழுது கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரங்களில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல் தேவையில்லாத பணக்காசுகளையோ உதவிகளையோ செய்துவிட்டு மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதேபோல் சம்பந்தம் இல்லாத உதவிகள் செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். உங்களிடம் பணம் இருப்பதை தெரிந்து கொண்டு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள் என்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாலுமே அவர்களுக்கு பணம் கொடுப்பீங்க அப்படின்னா அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியவே முடியாது. பணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைவிட்டு போனது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ அந்த ஒரு தருணங்களானது பார்த்தீங்கன்னா அமையும். அந்த ஒரு சூழலில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அதேபோல் மேலும் ஃபைனான்ஸ் இந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக பார்த்தீங்கன்னா கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். டிரான்ஸ்ஃபர் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் போன்றவற்றில் முதலீடு செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இவர்கள் அனைவருமே மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலோ ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க. வேலை வாய்ப்புகள் குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். வேலை மாறுவதற்கான நேரங்களும் இது சரியானது கிடையாது. ஸோ அதற்கு சரியான நேர காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சது அப்படின்னா அப்பொழுது நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் இப்போது இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாறணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு நிறைய தடைகள் வரும். அந்த தடைகள் மீறியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோபத்தால் நீங்கள் உங்களுடைய வேலையை மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த வேலையே இல்லாமல் போயிடுங்க. ஸோ அதனால் இது சரியான நேரங்கள் கிடையாது. கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். மேலுமே உங்களுக்கு இருந்த மறைமுகமான பிரச்சனை, அதாவது கடன் சுமை பிரச்சனைகள் இருக்கும்னாலும் அது எல்லாமே இப்போது உங்களுக்கு நன்மைகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. கடன் சுமைகளானது குறையும். குடும்ப பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாகவே தீர்ந்துவிடும். திருமண யோகத்தை பொறுத்த வரைக்கும் முதல் திருமணம், 2வது திருமணம், 3வது திருமணம் என்று தள்ளி போன திருமணங்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாமே காதல் திருமணங்கள் செய்ய நினைப்பவர்களுக்கோ திருமண யோகங்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைப்பார்கள்.
அதேபோல் ஆண்களுக்குமே நிச்சயமாக ஒரு நல்ல பெண் துணை வந்து கிடைப்பார்கள். மேலுமே பிரிந்து வாழக்கூடிய அல்லது வெவ்வேறு இடத்தில் வசிக்கக்கூடிய திருமணமானவர்கள் மீண்டும் ஒன்றிணைய சாதகமான காலங்கள். அதேபோல் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தம்பதியிடையே வந்து பார்த்திங்கன்னா மோதலும் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது. இந்த மாதத்தில் பேச்சு செயலில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாகவும் விட்டு கொடுத்து செல்வதும் அவசியம். உங்களுடைய ஈகோ உறவை பாதிக்க வாய்ப்புகள் உள்ளது. இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனைவியும் மற்றும் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனங்களானது வந்து தேவைப்படுகிறது. திருமண முயற்சிகளில் உள்ளவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்க தாமதங்களும் வந்து ஆகும். கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் தங்களுடைய பங்குதாரர்களுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகளை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது. அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே முறையாக வந்து பேசி கருத்துக்களை வந்து பரிமாறிக்கொள்வது ரொம்ப சிறந்ததுங்க. கருத்து வேறுபாடுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் கடினமாக வந்து இருக்குங்க. உங்களுடைய வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கடின முயற்சியானது வந்து தேவைப்படும். சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. சிலருக்கு வயிற்று வலி, தலைவலி, அஜீரணம், வாய்வு, மனநல பிரச்சனைகள் மற்றும் பல போன்ற பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. மேலுமே யாரையும் கண்மூடித்தனமாக வந்து நம்பாதீர்கள். ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படலாம். உங்களுடைய சாதனைகளை, நீங்கள் வாங்கும் பொருட்களை, உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை யாரிடமும் வந்து சொல்லாதீர்கள். இந்த மாதத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் இந்த காலகட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கோட்டை விடாதீர்கள். இளைஞர்கள் தங்களுடைய செய்யக்கூடிய வேலையில், தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மீனராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகளானது நிலவும். உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் திறமைகள் மீது மட்டுமே நம்பிக்கையை வையுங்கள். மூன்றாம் நபரினுடைய குறுக்கீடு பணியிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா முரண்பாடுகளை வந்து ஏற்படுத்தலாம். எனவே அனைத்து நடவடிக்கைகளிலுமே உங்களுடைய விழிப்புடன் வந்து இருப்பது முக்கியம். அலுவலகத்தில் சாதகமான சூழல்களும் உங்களுக்கு நிலவும். இந்த மாதத்தினுடைய முதல் பாதியில் வந்து பார்த்திங்கன்னா வருமானத்திற்கு மேல் செலவுகளானது ஏற்படலாம். உறவுகளை மேம்படுத்த மீனராசிக்காரர்கள் சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சமரசம் செய்து கொள்ள வேண்டியும் இருக்கு. இந்த மாதத்தினுடைய முற்பாதியில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள பெண்களால் டென்ஷனுக்கான சூழ்நிலைகளானது உருவாகலாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் காதலித்தாலும் எச்சரிக்கையாக வந்து இருக்க வேண்டும். காதல் உறவு அல்லது திருமண வாழ்விலோ வந்து எவ்விதமான கசப்புணர்ச்சியும் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும். இந்த புரட்டாசி மாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உறவுகள், வேலை பார்க்கக்கூடிய இடம், தொழில் என்ற எல்லா இடத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா பரஸ்பர புரிந்துணர்வுகளானது வந்து ஏற்படும். பழைய சர்ச்சைகளானது இப்பொழுது தீர்க்கப்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம். உறவுகளானது இனிமையாக மாற நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முயற்சிக்க வேண்டும். வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களானது ஏற்படுதுங்க. சொத்து தகராறுகளும் உங்களுக்கு தீரும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பானது ஏற்படுங்க. அதேபோல் உங்களுடைய கடந்த கால தவறுகளில் இருந்து இப்பொழுது வந்து கற்றுக்கொள்வீர்கள். தியானம், மூச்சு பயிற்சி போன்றவற்றை வந்து செய்து நிகழ்காலத்தை மேம்படுத்த உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துங்கள். குடும்பம் மற்றும் குழந்தைகளுடன் வந்து பார்த்திங்கன்னா போதிய நேரங்களை செலவழிப்பது ரொம்ப அவசியம். வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது. வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது அதிகரிக்கும். அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும்போது கவனங்கள் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளை வந்து பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலுமே நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை கொடுக்குங்க. தேவையற்ற மனசஞ்சலங்களானது உண்டாகலாம். அதனால் எந்த ஒரு வேலையை பற்றியுமே அதிகம் வந்து யோசிப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. திடீர் பண தேவைகளானது உங்களுக்கு உண்டாகலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் வெளியூரில் இருந்து வரக்கூடிய கடிதங்கள் மூலமாகவே மகிழ்ச்சிகளானது ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரங்களானது தொடர்பான விவகாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வீண் இடையூறுகளானது ஏற்பட்டு நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வந்து பார்த்தீங்கன்னா தாமதங்களானது ஏற்படும். மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற வேண்டும். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வழிபாடுகளுமே உங்களுக்கு சிறந்ததாக வந்து சொல்லப்படுது. அதனால் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை தொடர்ந்து வழிபாடுகளை வந்து செய்து வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பீடைகளும் வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பித்துவிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை கூட வந்து பார்த்திங்கன்னா மிக எளிதிலே வந்து தீர்ந்து உங்களுக்கு ஒரு யோக காலகட்டங்களாக கூட அமைந்துடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை
தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.